ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் பிளக்ஸ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என் கையில் மசூர் தால். மசூர் தால் வந்து சட்டுன்னு வேகக்கூடியது, பெருசாக ஊரெல்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மசூர் தாலில் வச்சு ஒரு தோசை. ஆக்சுவலாக நான் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த சாம்பார். சாம்பாருக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறோமோ அதையே ஒரு தோசையாக பார்த்தா. ஸோ மசூர் தால் தோசை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாமா? வாங்க. கிட்டத்தட்ட அரை கிலோ மசூர் தாலை நான் 1 ஹவராக சோக் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 ஹவர் சோக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் 15 மினிட்ஸ் சோக் பண்ணாலே போதும். ஸோ இந்த மசூர் தால் கூட பேடிகை சில்லி ஒரு 5 போட்டுருக்கேன். இது கூட அரைக்கும் போது ஒரு 3 தக்காளி, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சிறு துண்டு இஞ்சி, இந்த தோசைக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை வந்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டோம்னா 5 மினிட்ஸில் தோசை வார்த்தணும். இது பெருசாக வந்து இதெல்லாம் புளிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு இன்ஸ்டன்ட் மசூர் தால் தோசை வாங்க, அட்டகாசமாக செஞ்சு முடிப்போம். என்ன பண்ணுறேன், முதல்ல இந்த 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துறேங்க கீழே. இந்த மிளகா, இந்த ஒரு ஸ்பூன் ஜீரகம், இந்த ஒரு துண்டு இஞ்சி, இதை முதல்ல ஒரு ஓட்டிடணும். ஓட்டினதுக்கப்புறம் பருப்பு சேர்க்கணும். அதை ஓட்டிட்டு காட்டுறேன். தக்காளி, ஜீரகம், இஞ்சி, மிளகா இதை முதல்ல இந்த மாதிரி அரைச்சிருங்க. அரைச்சிட்டு பருப்பு இருக்குல்ல, பருப்பை சேர்க்கணும். தண்ணி இருத்துட்டு சேர்க்குறேன். அரைச்சிட்டு தேவைன்னா தண்ணி சேர்த்துப்பேன். தோசை மாவு பருத்துக்கு அரைக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இந்த தோசை மாவு பருத்துக்கு அரைக்கணும். நான் அரைச்சிட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிற பருப்பையும் சேர்த்து அரைச்சிட்டு மொத்தமாக அரைச்சிட்டு நான் காட்டுறேன். நம்மளோட மாவு இந்த கன்சிஸ்டன்சி சரியா இருக்கும். இப்படி வாத்துட்டு தேவைப்பட்டா ஒன்று கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சது இந்த கன்சிஸ்டன்சி சரியா இருக்கும். எல்லா பருப்பையும் போட்டு மொத்தமாக அரைச்சாச்சு, உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு பார்க்க வேண்டியது தான். இப்போ நம்மளோட தோசைக்கல், வெங்காயத்தை வச்சு நல்லா சீசனிங் பண்ணிட்டு நம்மளோட மாவு ஒரு கரண்டி, சைடில் எண்ணெய் விட்டுருங்க. நல்ல கிறிஸ்பாக வரும். பார்த்தீங்களா, ஜம்முன்னு கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுங்க. நம்மளோட மசூர் தாலும் தக்காளியும் வச்சு செஞ்ச ஒரு தோசை. இன்னொன்று பார்த்து காட்டுறேன் பாருங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குங்க. நல்லா சீசனிங் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா மாவை வாத்துட்டு எல்லா பக்கமும் எண்ணெய் விட்டு 2 பக்கமும் நல்லா முருகலை வேக வச்சு எடுங்க. நல்ல ஒரு பக்கம் கிறிஸ்பாக வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடுறோம். பார்த்தீங்களா, ஸோ நம்மளோட மசூர் தால்
தக்காளி போட்ட தோசை தயார். மசூர் தால் அண்ட் தக்காளி வச்சு செஞ்ச ஒரு அட்டகாசமான தோசை. இன்ஸ்டண்ட்டாக செய்ய முடியும், பெருசாக பிளான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கூட வந்து ஒரு தேங்காய் சட்னி, கெட்டி தேங்காய் சட்னி இருந்தால் போதும், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நான் எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் பிகினர்ஸ் இன்கிரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் signing off from Lakshpojana.